ஸோ ஹாய், இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம பேசிக் வீடியோ மேக்கிங் ஆஃப் குன்னன் சென்டர் கிளப்ஸ் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இன்றைக்கி சென்டர் கிளப் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் கிளிப்போட பேசிக் லேர்னிங்குமே உங்களுக்கு ஸ்லைட்ஸில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ பேசிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் சென்டர் கிளிப் மேக்கிங் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்னன் ஸ்டோன்ஸில் வந்து ஒயிட் கலர் க்ளாஸி எடுத்திருக்கேன். டைமண்ட் வந்து ஒரு 2 கலரில் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்மளோட சாம்பிள் பிக் வந்து நம்ம செய்ய போகிற மாடலில் வந்து 2 கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் தந்துருக்காங்க. ஆனால் நம்ம 2 கலர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் சென்டர் கிளிப் பேஸ் வந்து நான் மீடியம் சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் B7000 பதிலாக T9000 உப்புக்குள்ளே மார்க்கெட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த T9000 நீங்கள் வந்து அட்வான்ஸ் லேர்னிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து B7000 கற்றுக்கிற வரைக்கும். அண்ட் இந்த மாதிரி டூத் பிக் வந்து குன்னன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டான்ஸ் வந்து குன்னன்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த க்ளூ பென் யூஸ் பண்ணி கூட நீங்கள் குன்னன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளோட பேசிக்கான ரா மெட்டீரியல்ஸ். நமக்கு இதெல்லாம் தான் வந்து வேணும். ஓகேங்களா, மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் வேணும். ஓகேவா, ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட பேசிக் மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதோட பேசிக் லேர்னிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ 1 by 1 நான் வந்து ஸ்லைட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க ஸ்லைட்குள்ளே போகலாம். ஸோ ஹாய், இன்றைக்கி டே 7 கிளாஸ் நம்பர் 5. ஸோ இன்றைக்கி வந்து பேசிக் லேர்னிங் ஆஃப் சென்டர் கிளப் மேக்கிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வந்து எல்லாருமே வந்து வீடியோவில் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட பேசிக் லேர்னிங் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி சென்டர் கிளப் வந்து ஈஸியாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக காமிச்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் கிளிப், குன்னன் ஸ்டோன், B7000, க்ளூ பென் அண்ட் க்ளூ பேட். உங்களுக்கு வந்து நம்ம மேக்கிங் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராக வந்து ஃபோட்டோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது புரியல அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் அந்த வீடியோவை திருப்பி பார்த்துட்டு பிடிஎஃப்க்கு போய் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இது எல்லாம் தான். ஸோ இது எல்லாமே தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து சில சைஸஸுமே வந்து நம்ம சென்டர் கிளப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சென்டர் கிளப்ஸில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, கோல்டு கலர் அண்ட் சில்வர் கலர். இந்த 2 கலர்ஸ்லுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா சைஸஸுமே இங்கே மென்ஷன் பண்ணி எல்லா சைஸஸுமே வந்து அவைலபிளாக கிடைக்குது மார்க்கெட்ஸில். ப்ளஸ் நானுமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை கோர்ஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஓகே. ஸோ மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு
கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படிங்கிறத வந்து சைஸஸ் வெயிட் இருந்தால் வந்து 4 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் பேஸ்ட் ஆன் யோர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அதை வந்து வாங்கி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் நம்ம ஒரு 5 ஈஸி ஸ்டெப்ஸ் மூலியமாக 5 to 7 ஈஸி ஸ்டெப்ஸ் மூலியமாக நம்ம இந்த சென்டர் கிளப் மேக்கிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்துடலாமா ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் வருது அப்படின்னா. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, உங்களோட சென்டர் கிளிப் பீஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு லைட்டாக வந்து ஒரு கிளாத்தில் ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு V7 ஹவுசிங் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு கார்னரில். அண்ட் அது ஒரு 2 to 3 minutes குன்னன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி குன்னன்ஸ் வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு உங்களோட டிசைனை நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி குன்னன்ஸ் வேணுமோ அந்த குன்னன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பிளான் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ளூ வந்து சென்டர்லேயோ இல்லை கார்னர்லேயோ சைட்லேயோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த பிக்சரில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, டிசைன் வந்து என்ன மாதிரி மேக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம், ஒரு பேசிக் டிசைன் பண்ண போகிறோமா, அட்வான்ஸ் டிசைன் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு அட்ராக்டிவாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஹெவி டிசைன்ஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிற அந்த ஐடியாவை வந்து கொண்டு வாங்க மைண்டுக்குள்ளே. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குன்னன்ஸு, கம்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாலே வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன மாதிரி இமேஜினேஷனாக நீங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளேயே பண்ணுங்க. அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் அவங்க காமிச்சிருப்பாங்க பாருங்கள். ஸோ சென்டரில் அவங்க குன்னன் ஆரம்பித்து இந்த சைடும் அந்த சைடும் ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு அவங்க ஒரு குன்னனை அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐடியா பிளானை எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பேஸ்க்கு மேலே அவங்க குன்னன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாவை பிளான் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களுமே குன்னன் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த மாதிரி ஐடியா பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து குன்னன் ஸ்டோனை எடுத்து நம்ம சென்டரில் பேஸில் வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி வந்து ஐடியா வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அது உங்களோட கிளிப்பில் ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கார்னர்ஸில் வந்து சென்டர் கிளிப்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்போம். அப்போ நடுவில் வந்து நம்ம எதுவுமே வச்சுருக்க மாட்டோம் இல்லை. ஸோ அதுக்கு ஏதாவது வேணும் இல்லை. ஸோ அது வந்து நம்ம இந்த குன்னன் ஸ்டோன்ஸ் எடுக்க வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். டூத் பிக்கு, டான்ஸ் அப்படின்னுலாம் சொல்லி நான் காமிச்சிருப்பேன். சில்வர் கலரில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு கிளிப் ஸ்டோனோ இல்லை மோட்டிஃபோ இல்லை பெரிய குன்னன் ஸ்டோன் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பெரிய குன்னன் ஸ்டோன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 10 mm இருக்குது, 12 mm இருக்குது. ஸோ அந்த மாதிரி சைஸஸ்லாம் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறது ரேராக இருந்தாலுமே உங்களுக்கு 5 பீஸில் மட்டும்தான் இந்த மாதிரி குன்னன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கையில் எடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த டான்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? டான்ஸ் என்ன அப்படின்னு தெரியலனா முன்னால் இருக்கிற வீடியோவை நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டான்ஸை வந்து எப்படி ப்ளேஸ், அந்த டான் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுட்டு எப்படி அந்த டான்ஸ் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இதில் அவங்க செகண்ட் வீக்கில் பாருங்கள், அவங்க ஒரு சில்வர் கலரை ஒரு குச்சி மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து டான்ஸ். அது உங்களோட குன்னன் ஸ்டோன்ஸுக்கு வந்து க்ரிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ குட்டி குட்டியாக இருக்கிற குன்னன் ஸ்டோன்ஸ் நீங்கள் க்ளூ பென் பேர் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் பெரிய இருக்கிற குன்னன் ஸ்டோன்ஸை வந்து இந்த மாதிரி டான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பழக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து சைடில் நம்ம குன்னன் ஸ்டோன்ஸ் வந்து வைக்கணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஐடியா வந்து பிளான் பண்ணியாச்சு, நம்ம குன்னன்ஸ் எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் பார்ட்லையும் நம்ம வச்சாச்சு, ஒரு ஸ்டோன் வச்சாச்சு. ஸோ இப்போ சைட்ஸில் நம்ம வைக்கணும் இல்லையா, சைட்ஸ் எம்டியாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம வந்து சைடில் வந்து இந்த மாதிரி குன்னன்ஸை வந்து நீங்கள் சைடில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைடில் வந்து 1 minute சைடில் வந்து இந்த மாதிரி குன்னன்ஸ் நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சென்டர் பேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டர் பேஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சென்டர் கிளிப்ஸ் பண்ணாலுமே சென்டர் பேஸுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சைட்ஸில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சென்டர் பார்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கொண்டு வாங்க. ஸோ சென்டர் பார்ட்டுக்கு ஐடியா நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா தானாகவே உங்களுக்கு 2 பக்கம் சைட்ஸுக்கு வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சைடு வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ எப்படி ஃபில் பண்ணுறோன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சைடில் வந்து நம்ம குன்னன் ஸ்டோன்ஸுமே ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுக்கு நம்ம அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டோன் செயின், பால் செயின், பேர்ல் செயின் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் லேஸ் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிச்சான ஒரு லுக்கில் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா?
இந்த மாதிரி தான். ஸோ அது வந்து நெசசிட்டி கிடையாது, கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு இன்னுமே அது கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஃபினிஷிங். ஸோ ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம இந்த கிளிப்ஸ் வந்து ஃபுல்லாக அழகாக பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரை ஆக வைக்கணும். ட்ரை ஆக வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 hours ஆச்சு தொடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோன்ஸ் எதுவுமே வெளியில் வராமல் அழகாக அப்படியே வந்து அழகாக எப்படிக்குமே அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு குந்தன் சென்டர் கிளிப் வந்து மேக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெடி டு யூஸில் வந்து நீங்கள் இது வந்து இன்னும் கிராண்டாக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைடல் ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு நீங்கள் பண்ணலாம், உங்களோட ஃபெஸ்டிவல் வேர்க்கும் நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் முக்கியமாக ரிட்டன் கிஃப்ட்ஸ் புட்டிக்ஸ் வச்சு அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் மேட்சிங்காக சென்டர் கிளிப்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்ஸ், ஹவுஸ் வார்மிங் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போக்குள்ளே இந்த மாதிரி எல்லா சீசன்ஸ்க்குமே அவங்க வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்குமே சென்டர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக ஆன்லைன் செல்லிங்களுக்கு கிராண்டாக பண்ணி சிம்பிளாகவும் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் க்ளூ யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு க்ளூ லைக் P7000, P9000 இந்த மாதிரி க்ளூஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஸோ தட் உங்களுக்கு அந்த 4 hours ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வெளியில் வராது. ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி குந்தன் சென்டர் கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் என்ன மாதிரிலாம் வேணும் அப்படின்னு ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் கோல்டை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா க்ரீன் அண்ட் ஒயிட், பிங்க் அண்ட் பர்பிள் அந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேணாலும் உங்களோட கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணலாம். இதில் வந்து அவங்க கலர் காம்பினேஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. இதே மாதிரி கலர் காம்பினேஷன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒயிட்ஸும் கோல்டன் கலர் பேர்ல்ஸும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒயிட், கோல்டு, சில்வர் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி குந்தன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து குந்தன் சென்டர் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரெடி டு வேரில் நம்ம அழகாக வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மேக்கிங் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் லேர்னிங் வீடியோவுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணி எப்போ வேணாலுமே கேட்கலாம். நீங்கள் என்ன டைம் வேணாலும் ரீச் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஹெல்ப்புக்கு நான் எப்போவுமே இருப்பேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.